ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு தமிழ் அரையாண்டு பொதுத் தேர்வு. ஸோ நாளைக்கு எக்ஸாம் எழுத போகிறீங்க. ஸோ அதுக்கான ஒரு கொஷின் பேப்பர் தான், ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின் பேப்பர். ஸோ நான் அகெயின் சொல்கிறேன், உங்களுக்கு புது புக்கு மாற்றிருக்காங்க. ஸோ அதில் உள்ள கொஷின்ஸ் என்னென்ன இருக்கோ அதை வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான கொஷின் பேப்பர் அண்ட் மேக்ஸிமம் ஆஃப் நியூ புக் கொஷின்ஸ் இருக்கிறதுனால அந்த கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ணுறேன். ஆல்ரெடி 11th ஸ்டாண்டர்ட் தமிழ் நான் லாஸ்ட் மினிட் கொஷின்ஸ், இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை மட்டும் படிச்சிங்கனாவே நீங்கள் அட்டன் பண்ண வேண்டிய குருவினா, சிறுவினா, நெடுவினா எல்லாமே அட்டன் பண்ணிடலாம். ஸோ தமிழில் ரொம்ப ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணலாம். நெடுவினாலாம் பார்த்தீங்க அப்படின்னா செய்யுள்ள 3, உரைநடையில் 3, துணைப்பாடத்தில் 3, மொத்தமே 9 கொஷின் தான் சொல்லியிருக்கேன். ஸோ அதை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. இதில் நியூ புக் கொஷின்ஸ் எது, உங்கள் சிலபஸ் எதோ அதெல்லாம் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இஃப் யூ ஹேவ் எனி டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து என்கிட்ட கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். அண்டு டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ அதை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா வாட்ஸ்அப் சேனலில் நான் இம்பார்ட்டன்ட் கொஷின் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், பிடிஎஃப். அந்த பிடிஎஃப் இந்த வருஷம் புது புக்கை பேஸ் பண்ணி 2 மாடல் கொஷின் பேப்பர் நான் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த மாடல் கொஷின் பேப்பரில் உள்ளதை நீங்கள் படித்தாவே மேக்ஸிமம் ஆஃப் த கொஷின்ஸ் அதுலேருந்து வரும். ஸோ அந்த கொஷின் பேப்பருடைய பிடிஎஃப், அந்த எல்லா பிடிஎஃப்மே உங்களுக்கு நான் வாட்ஸ்அப் குரூப்பில் தான் ஷேர் பண்ணுவேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கும், மஸ்ட்டு கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் நிறைய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் போடுவேன். லாஸ்ட் மினிட் கொஷின்ஸ், அதாவது டாப் 10 கொஷின்ஸ், வெறும் 10 குருவினா, 10 சிறுவினா, நெடுவினா அந்த 9 மட்டும் படித்தா போதும். அந்த டாப் 10 கொஷின்ஸ் வீடியோ வேணும் அப்படின்னா டாப் 10 அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நான் நைட் ஒரு 7 o'clock முன்னாடியே நான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணிடுறேன். ஏன்னா உங்களுக்கு டைம் வேறு இருக்குது. ஏன்னா நாளைக்கு ஆஃப்டர்நூன் தான் எக்ஸாம்ங்கிறதுனால நீங்கள் ஷுவராகவே வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். பப்ளிக் எக்ஸாம் இல்லை தான், அது வந்து எப்படி சொல்கிறதா, அதை தவறாக பப்ளிக் எக்ஸாம் இல்லை, ஸோ அதனால் வந்து படிக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறாமல், ஓகே பப்ளிக் எக்ஸாம் இல்லை, நம்ம ப்ரெஷர் இல்லாமல் படிக்கலாம், ஒரு ரிலாக்ஸ்டாக படிக்கலாம். ஸோ அது ஒரு அட்வான்டேஜாக எடுத்துக்கோங்க, ஓகேங்களா? ஏன்னா இப்போ 12ங்கிறப்ப அவங்க ஹாஃப்லி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் பார்க்க முடியாது, அவங்க பப்ளிக் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் பார்க்கணும், எது இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதெல்லாம் அனலைஸ் பண்ணி படிக்கணும் இல்லையா? பட் உங்களுக்கு அந்த ஒரு ப்ரெஷர் கிடையாது, பப்ளிக் எக்ஸாம் கிடையாது. ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு எக்ஸாம் அவ்வளோதான். ஸோ அதனால் கொஞ்சம் அதை அட்வான்டேஜாக எடுத்துகிட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இஃப் யூ ஹேவ் எனி டவுட் நான் சொன்ன மாதிரி வாட்ஸ்அப்லேயும் கேட்கலாம், இல்லை கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, ஐ வில் ரிப்ளை. இந்த கொஷின்ஸில் உள்ள எல்லாமே வெரி இம்பார்ட்டண்ட்டு. எதெல்லாம் உங்களுக்கு நியூ புக்கில் இருக்குதோ ஸோ அதை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஐ எம் ஆல்ரெடி டோல்ட் டு யூ, நான் இது வரைக்கும் ஓல்டு கொஷின் எதுக்கும் அப்லோட் பண்ணது கிடையாது. பட் ஃபார் யூ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஸோ அதனால தான் நான் அப்லோட் பண்ணிக்கேன். நியூ கொஷின் இருக்குது, அதை நான் பிடிஎஃப் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். ஸோ அதை வந்து பாருங்கள். எனிவேஸ் மறக்காமல் கல்விமணி சேனலையும் KK டெக் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் த பெஸ்ட்.